திருப்பரங்குன்றம் சர்ச்சை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. அந்த சர்ச்சை இன்னொன்றும் ஆறவில்லை. தொடர்ந்து நீதிமன்றத்தில் அது விவாதங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் நேரத்தில் திருப்பரங்குன்றத்தின் தீர்ப்புக்கு எதிராக திருமாவளவன் ஒரு ஆர்ப்பாட்டத்தை தொடங்கியிருக்கிறார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் அவர் பேசியது பல்வேறு விஷயங்கள் இருந்தாலும் அதில் குறிப்பாக அவர் தன்னுடைய கூட்டணி கட்சிக்கு ஒரு குறிப்புகளை கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து 2 நாளாக அதை பற்றி பேசுகிறார். என்ன பேசுகிறார்னா அது தனக்கு இதுக்கு முன்னாடி இந்த கசப்பான விஷயத்தையும் மேற்கொள்ளிட்டே சொல்கிறார். எப்படின்னா போன தேர்தலில் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு 20-25 சீட்டை கேட்டார். கேட்டபோது அது மறுக்கப்படும் மாதிரி தெரிஞ்ச உடனே எங்களுக்கு T1 கொடுத்து எங்களை ஏமாற்ற முடியாது அப்படின்னு பேசிட்டு இருந்தார். திடீர்னு 6 சீட்டு கொடுத்தோடனே டக்குன்னு சந்தோஷமா வாங்கிட்டார். அதனால 6 சீட்டு திருமாவளவன் அப்படின்ற ஒரு கேலிக்கு உட்பட்டதெல்லாம் நடைபெற்றது. இந்நிலையில் மீண்டும் அந்த மாதிரி நடைபெறக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயங்கள் பல்வேறு இதுல வரும்பொழுது அவர் ஒரு கோடிறார். எங்களுக்கு இந்த திமுக கூட்டணியில் இருந்து நாங்கள் செய்யக்கூடிய செயலால் எந்த ஒரு இதுவும் திமுகவுக்கு விருப்பம் இருந்தாலும் விருப்பம் இல்லாட்டினாலும் ஐ டோன்ட் கேர். எங்களுடைய செயல் நாங்கள் சனாதனத்தை எதிர்ப்பது தான் எங்களுடைய செயல் அப்படின்ற ஒரு விஷயத்த ஒரு மேல இது பண்றாரு. இந்த விஷயம் தொடர்ந்து அவர் சொல்லக்கூடிய காரணம் அவர் யாருக்காக இந்த குறிப்பை கூறுகிறார் என்று தெரியலை. எதற்காக இந்த விஷயத்தை திரும்ப திரும்ப ஏன்னா ஒரு போராட்டம் என்போமோ தன்னுடைய கூட்டணிக்கு ஆதரவாக போராட்டத்தை நடத்துகிறார். ஆனால் தன்னுடைய கூட்டணிக்கு ஒரு மெசேஜை அவர் பாஸ் பண்றார். என்னோட எவ்வளவு சீட்டு வேணும் என்று பேரத்தை பாஸ் பண்றார். இந்த செய்தியை நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்ப அதாவது கொஞ்ச நாளா அவர் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பாருங்க. அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விஜயோட கட்சி தொடங்கப்பட்டு அவரு பெரிய அளவுல வந்துட்டு இருந்த சமயத்துல, அதுக்கு முன்னாடி அந்த சமயத்துல ஒரு டிஎம்கேக்கு கொஞ்சம் செட்பேக் வரும் அப்படிங்கக்கூடிய மாதிரியான ஒரு சூழ்நிலையில இருக்கும் பொழுது அப்ப என்ன சொன்னார், திரும்ப எங்களுக்கு 20 சீட்டு எங்களுக்கு வேண்டும், நாங்க ஏதாவது நாங்களும் கேட்கதான் போறோம் அந்த தடவை, ஆட்சியில பங்கு வேண்டும் அப்படின்னு பேசினாங்க. பயங்கரமா பேசினாங்க. அப்புறம் என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியாது. திடீர்னு பாத்தீங்கன்னா பயங்கரமான சரண்டர். பிளாஸ்டிக் சேர் இருந்தாலும் எனக்கு சேர் எல்லாம் பிரச்சனை கிடையாது, எல்லாரும் நான் ஏதோ பிளாஸ்டிக் சேர்லாம் எனக்கு கேவலப்படுத்துறாங்க அப்படிலாம், நான் அது மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, அந்த மாதிரி இருந்தாலும் எனக்கு என்ன பிரச்சனை, நான் அதையெல்லாம் எதிர்பார்க்கிறேன், நான் முதல்வர் ஆகணும், நான் பிரதமரே ஆகணும்னு நான் நினைக்கிறேன், இந்த முதல்வர்லாம் எனக்கு என்ன பெரிய விஷயம். அவர் முதல்வர் குமாஸ்தால் மாதிரிலாம் கேள்விப்பட்டு எல்லாம் பேசியிருந்தார். அவங்களா பேசினாரு. அவளா பேசி நான் பிரதமரே ஆகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு அப்போ ஒரு இதா பேசினாரு. அப்போனா அதுக்கப்புறம் என்னாச்சு, அதுக்கப்புறம் இப்ப என்ன சொல்லிட்டு இருக்காரு, இந்த மீட்டிங் இப்ப நேத்திக்கு திருப்பரங்குன்றத்துல நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாரு, ஒரு நாள் அன்னைக்கு பேசும்பொழுது என்ன சொன்னாரு, எனக்கு எத்தனை சீட்டு கொடுத்தா என்ன, நான் என்ன முதல்வர் ஆக போறேன், 10ல இருந்து 11 சீட்டு கொடுத்தாங்க, நான் முதல்வர் ஆக போறேன், நான் 10 சீட்டு கொடுத்தா என்ன, 11 சீட்டு கொடுத்தா என்ன, எது கொடுத்தா எனக்கு என்ன, முதல்வர் ஆக முடியாது, முதல்வர் ஆக போறது இல்ல அப்படின்னு சொன்னார். நம்ம திருமாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு விஷயம் எப்பயுமே நமக்கு கிளியர், நம்ம சொல்லிட்டு இருக்கிறது தான். ஏன்னா அவர் ஓப்பனாவே ஏற்கனவே டிவி டிபேட்ல என்ன சொன்னாரு, இப்ப நம்ம இதுக்கெல்லாம் நம்ம அடிப்பொடி நம்ம தான் அப்படின்னு சொல்லி நாம நம்ம தனியா நிக்கிறது அது என்னைக்குமே இருக்கு, நம்ம பிரதமர் ஆகணும் அப்படிங்கிற இதெல்லாம் எங்களுக்கு இருக்குதான். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இப்ப திமுகவுக்கு நாங்க வேண்டாம்னு சொல்லிட்டோம்னா திமுகவுக்கு ஆதரவு கொடுக்க வேற கட்சிகள் நிறைய இருக்கு. இட் மீன்ஸ் இப்ப நான் அவங்களுக்குரிய ஒரு பேனர் நான் கொடுக்கல அப்படின்னு சொன்னா வேற ஒருத்தவங்க கொடுத்துருவான். அதுக்கு பதிலா நான் இருக்கேன், அப்ப பேனர் வாடகைக்கு விட்டுருக்கேன், நான் இந்த பேனரை அவங்களுக்கு வாடகைக்கு விட்டுருக்கேன். இப்ப நான் தனியாலாம் நின்று என்ன வரப்போகுது, ஒன்றும் வராது, அதான் தெரியும். அதனாலதான் இப்ப அவர் என்ன சொல்றாரு, ஐ டோன்ட் கேர். இப்ப என்னை மதிச்சா எனக்கு என்ன, மதிக்காட்டி எனக்கு என்ன, என்னை பொறுத்த வரைக்கும் நீ 6 சீட்டு கொடுத்தாலும் சரி, 5 சீட்டு கொடுத்தாலும் சரி, எனக்கு என்ன தேவையோ நீ அதை கொடுத்துட போற, எனக்கு என்ன நீ தேவையோ எதுவோ எனக்கு கிடைக்கதான் போகுது, அதனால நீ 5 சீட்டு கொடுத்தா எனக்கு என்ன, 6 சீட்டு கொடுத்தா எனக்கு என்ன அப்படிங்கிற ஒரு மனநிலையில தான் அவர் இன்னைக்கு பேசுறது கூட அதுதான். என்னன்னா ஐ டோன்ட் கேர், நான் என்ன வேலை பார்த்தேன். இப்போ ஒரு கூட்டணி கட்சியில இருக்கும் பொழுது ஒரு கூட்டணியை இந்த கூட்டணியினால் நமக்கு லாபம் நஷ்டம் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுவாங்க. அந்த கால்குலேஷன் பிரகாரம் தான் உங்களுக்கு அடுத்த தேர்தலில் அவங்களுக்கு சீட்டு கூடுதலா தரதோ இல்லை அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதோ அவங்களுக்குரிய அந்த ஒரு பிரதிநிதித்துவம் கொடுக்கறதோ எல்லாமே அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இப்போ எனக்கு என்ன தேவையான ஒரு எம்பி பதவின்னு எனக்கு கொடுத்துட்டேன். ஸோ அந்த எம்பி பதவியில் நான் ஃபுல்ஃபில் ஆகிட்டேன், எனக்கு தேவையானது கிடச்சிருச்சு.
ரெண்டாவது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் கம்யூனிஸ்டுக்காரு இவங்களுக்காருன்னு தான் பங்கு வச்சு அதுக்கு தேவையான அந்த பணமெல்லாம் கொடுத்தாங்கன்றத பார்த்தோம். அந்த மாதிரி என்ன செட்டில்மெண்ட் உண்டோ அதை எனக்கு கொடுத்துட போறாங்க. ஸோ அந்த செட்டில்மெண்ட்டு எனக்கு கிடைச்சிட போறது. ஸோ எனக்கு அதுலயும் எனக்கு வந்து பிரச்சனை கிடையாது. அப்படிங்கும் பொழுது நான் எதுக்கு வந்து என்னுடைய மைண்ட் செட்ல நானும் கிளியரா இருக்கேன், என் பேனரை வாடகைக்கு விட்டுருக்கேன் அப்படிங்கிறது. இது போன தேர்தலும் போதே அவர் சொல்லிட்டாரு. அப்படிங்கிறதுனால அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப கிளியரா இருக்காருங்க. அதனால தான் அவர் ஐ டோன்ட் கேர் அப்படின்னு சொல்றாரு. என்ன பண்ணாலும் நீ மதிக்க போறதில்ல, சரி நமக்கு வந்து ஏதோ இதாவது கிடைச்சிருக்கு, இதை வச்சு பிழைப்போம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில அவர் பேசுறது நல்லா தெரியுது. அந்த அளவுல தான் அந்த கட்சியும் அவர்களை நடத்துகிறது. அப்ப நீங்க நல்லா பார்க்கணும், இந்த திமுக நாங்க தான் சமூக நீதிக்கு எடுத்துக்காட்டு அப்படிங்கிறாங்களே, உங்க கூட்டணியில இருக்கக்கூடிய ஒரு கட்சி தலைவர் அவருக்கு எந்த அளவுக்கு சம நீதி, எந்த அளவுக்கு நீங்க சம உரிமை கொடுத்திருக்கீங்க அப்படிங்கிறது இதுல இருந்து. ஏன்னா நம்ம ஏற்கனவே வன்னியரசோட டிபேட் சொன்னதை நம்ம பாக்குறோம். அவர் ஓப்பனா பேசியிருந்தார், கருணாநிதி தங்களை எந்த அளவுக்கு மரியாதையோடு நடத்தினாரு, என்ன எப்படினாலுமே எங்களை எல்லாம் வந்து பொத்துக்குதியில எல்லாம் அவரு ஆசைப்படக்கூடாது அப்படின்றத அவர் கிளியரா தான் எங்களுக்கு சொல்லி வச்சிருக்காரு அப்படிங்கிறதையும் பார்த்தாரு. அதனால இப்ப வந்து என்னடா இப்ப பாருங்க, நீங்க இன்னொரு கேள்வி கேட்கலாம். சரி, வேங்கை வயல் பிரச்சனை வந்தது. இப்ப தமிழகத்துல பாத்தீங்கன்னா ஆதி திராவிடர் விடுதிகள் எல்லாம் மூடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆதி திராவிடர்கள் விடுதியில வந்து உணவு இல்லை, நீ வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு போங்கடா, அவங்களுக்கு சமைச்சு தர முடியாதுன்றாங்க. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கு, பல ஜாதி பிரச்சனைகள் இங்க வந்தாச்சு. தீண்டாமை முதல் இந்த ஆட்சிக்கு வந்த 2021 ஒரு பட்டியலின பெண் கற்பழிக்கப்பட்டால் அதுக்கடுத்து வந்து நடந்த பட்டியலின தான் அதிகமாக வந்து கள்ளக்குறிச்சியில வந்து கள்ளச்சாரத்துல செத்து போனாங்க. எல்லாமே பார்த்தோம். ஆனா எதுக்குமே அவருக்கு வந்து இந்த அரசுக்கு எதிராக ஒரு பெரிய போராட்டமே நடக்கல. தோழமை சுட்டுதல் கூட இருக்குல்ல, அது கூட காணமே. வேங்கை வாசல்ல என்ன தோழமை சுட்டுதல் இருந்தது கேட்டா, இப்ப இந்த மாதிரி திடீர்னு எல்லாருமே இப்ப போய் ஏதாவது ஒண்ணு கேட்டாங்க அப்படின்னு சொன்னா அப்போதைக்கு ஒண்ணு சொல்லுவாரு, எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, இந்த அரசாங்கம் நம்பிக்கை இருக்கு, இந்த அரசாங்கம் இல்லைன்னா சனாதன பாஜக வந்துரும், சனாதன பாஜக உள்ள வந்துரும், அதனால நாங்க வந்து பாசிச பாஜக உள்ள வந்துரும், பாயசம் வந்துரும் அப்படின்னு என்னத்தையாவது சொல்லிட்டு நாங்க அவனோட இருக்கோம்னு சொல்லி என்னத்தையாவது சொல்லி பேசி அதை மூடி மறைச்சிருவாரு. எதுக்குமே போராட்டம் நடத்தல. ஆனா இப்ப பாருங்களேன், திடீர்னு வந்து இப்ப ஒரு போராட்டம், எதுக்கு திருப்பரங்குன்றத்துல வந்து ஒரு போராட்டம். இப்ப திருப்பரங்குன்றத்துல வந்து யாருக்கு எதிரான போராட்டம்? இப்ப சனாதனத்தை எதிர்க்கிறாராம், பிஜேபி எதிர்க்கிறாராம், அதுக்காக வந்து அவங்க ஒரு போராட்டம் நடத்தப்படுறாராம். மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி இப்போ போராட்டம் நடத்தப்படுறார். சரியா? சரி, மத நல்லிணக்கத்தை எடுத்து வலியுறுத்தி உங்க போராட்டம். இப்ப நீங்க பார்க்கணும், இந்த போராட்டத்தை இப்போ வந்து விசிகா நடத்துது. அதே இடத்துல இந்து முன்னணியும் ஒரு போராட்டத்துக்கு கேட்டிருந்தாங்க. ஏன்னா இந்த நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தாததை கண்டித்து போராட்டம் நடத்தணும்னு இந்து முன்னணி கேட்கிறாங்க. ஆனா இந்து முன்னணிக்கு நீங்க வந்து கொடுக்கல, அனுமதி தரல. ஆனா அதே நேரத்துல இப்ப விசிகாக்கு அவங்க அனுமதி கொடுத்துருக்காங்க. சரி, இப்ப நம்ம கேள்வி என்னன்னா, இப்ப நம்மளுடைய பார்வை கேள்விங்கிறதோட நம்மளுடைய பார்வை என்னன்னா, இப்ப என்ன காரணம் அப்படின்னு பாருங்க. இன்னைக்கு வந்து திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏற்ற அனுமதிக்கல, அதே நேரத்துல சந்தனக்கூடுக்கு இப்ப அனுமதி வழங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்துக்கள் மலை மேல ஏறுவதற்கு அனுமதியை ஒரு கார்த்திகை தீபத்துல தொடங்கி இப்போ வரைக்கும் ஒரு 20 நாட்களுக்கு மேலாக யாருக்குமே நீங்க மலை மேல செல்வதற்கு அனுமதி வழங்கல. ஆனால் துலுக்கர்கள் வந்து நான் சந்தனக்கூடு நடத்தணும் அப்படின்னு சொன்ன உடனே முதல்ல 4 பேருக்கு அனுமதினாங்க, அப்புறம் நிறைய பேர் போனாங்க. அதெல்லாம் எதிர்த்து இந்துக்கள் அங்க ஒரு பெரிய பிரச்சனையை பண்ண உடனே இப்ப சந்தனக்கூடு விழா நடத்தி ஆகணும். இப்ப சந்தனக்கூடு விழா நடத்தும் போது எங்க இருந்து வேணா, ஏன்னா அன்னைக்கு எல்லாம் சொல்லப்பட்ட காரணங்கள்லாம் என்னன்னா, வெளியூர்காரனை விட முடியாது, உள்ளூர்காரனை மட்டும் தான் விடுவோம், என்னென்னமோ காரணம் எல்லாம் சொல்லுவாங்க. அப்ப இப்ப எல்லா காரணத்தையும் இப்ப இந்துக்கள் வச்சு அங்க கேள்வியா கேட்கும் போது பெரிய பிரச்சனை ஆயிட்டு இருக்கு. இப்ப போராட்டம் நடத்தி உள்ளூர்காரர்கள் தான். உள்ளூர்காரங்களே இப்ப போராட்டம் நடத்த ஆரம்ப கட்டத்துல என்ன ஒரு பிரச்சாரம் கையில் ஏற்பட்டதுன்னா, உள்ளூர்காரர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, வெளியூர்காரர்கள் தான் பாஜக தான் பிரச்சனை கிளப்புறாங்க. இப்ப உள்ளூர்காரனே பிரச்சனையை கிளப்பிட்டான். அன்னைக்கு கைதானது 17 பெண்கள், உள்ளூர் பெண்கள் தான் அன்னைக்கு கைதாகி இருக்கார்கள். சோ இப்ப பெரிய அளவுல இப்ப வெங்கடேசன் போகும்பொழுது சூனா போகும்போது அவர் எல்லாத்தையும் விரட்டி அடிச்சிருக்காங்க மக்களே அங்க. சோ இதெல்லாம் இப்ப அங்க பிரச்சனைகளாக ஆயிட்டு இருக்கு. இப்ப அந்த இடத்துல இப்ப வந்து இவர்களுக்கு திமுகவுக்கு ஒரு இறங்கு முகமாக இருக்கிறது. அப்ப இந்த நேரத்துல வந்து திமுக தன்னுடைய போராட்டத்தையோ தன்னுடைய கருத்தையோ வெளியில சொல்ல முடியல. இந்த சனாதன மொழிக்கு இதெல்லாம் எதுவும் சொல்ல முடியல. அப்படியே லைட்டா மைல்டா பேசிட்டு அப்படியே அமைதியா பம்மி கிடக்குறாங்க. அப்படிங்கும் பொழுது இப்ப இதை எப்படிடா சொல்றது? சரி, அப்ப விசிகா வச்சு ஒரு மாநாடு நடத்து. ஏன்னா விசிகா யாரு?
அவங்க என்ன மாஸ்டர்ஸ் வாய்ஸ் மாதிரி தான். இப்ப அவர் என்ன அவங்க சொல்றாரோ அதை கேட்டு இவர் செய்யுது. என்ன சொல்லிட்டார்? நோ கேர், ஐ டோன்ட் கேர், நான் இது செய்யறத நான் செய்ய போறேன், அவங்க சொல்றத நான் செய்ய போறேன். அதுல எனக்கு அவங்க பாஸ் கொடுத்தாலும் சரிதான், ஃபெயில் கொடுத்தாலும் சரிதான், அந்த நிலையில. அப்பனா என்ன, இப்ப அவரை ஏவி விட்ட உடனே இப்ப அவர் உடனே என்ன நீங்க நல்லா பார்க்கணும், நீங்க போராட்டம் நடத்துறதுக்கும் இல்ல நீங்க வந்து உரிமைகளை வாங்கி தர வேண்டியதற்கும் உங்களுக்கு ஏராளமான விஷயங்கள் இந்த தமிழகத்துல நடந்து கொண்டிருக்கிறது. அது எதற்குமே இப்ப நீங்க வந்து வாய் திறக்கல. அப்படி எதுக்குமே நீங்க வாய் திறக்காத நீங்க இப்ப நேரடியா இப்ப போய் அதுக்கு போராட்டம் நடத்தினா வேற என்ன, இந்த தான் மனநிலை. ஏன்னா இப்ப அவங்க வந்து டைரக்டா இப்ப டிஎம்கேவால ஒன்னும் வாய் திறந்து பேச முடியல இந்த பட்சி. அப்ப அது எல்லாத்துக்கும் நீ போய் இப்ப பேசிடு, நீ போய் அங்க ஒரு ஏன்னா இப்ப துலுக்கனுக்கு இப்ப நாங்க ஆதரவா இருக்கோம்னு காமிச்சாகணும், இந்த பக்கம் இந்துக்களுக்கும் ஆதரவாக இருக்கோம்னு காமிக்கணும். இது திமுகவுக்கு இப்போ இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன். ஏன்னா அந்த இடத்துல இப்போ பாயிலிங் பாயிண்ட் இப்போ இருக்கு. அப்போ உடனே இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா போயிட்டு அந்த இடத்துல வந்து இந்த மாதிரியான ஒரு போராட்டத்தை இப்ப நடத்தியிருக்காரு. இப்ப உடனே பாருங்க காவல்துறை, இப்ப நீ என்ன பண்ணிருக்கணும், காவல்துறை உண்மையிலேயே அங்க ஒரு பதட்டம் நிறைந்த ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய நேரத்துல நீ 2 பேருக்குமே அனுமதி மறுத்திருக்கணும், நியாயமா இருந்தா. ஆனா நீ என்ன பண்ற, விசிகாவுக்கு மட்டும் அனுமதி கொடுத்துட்டு அதே நேரத்துல இந்து முன்னணிக்கு நீ அனுமதி தரல. அப்படின்னா என்ன அர்த்தம், இது வந்து தெளிவா வந்து இது வந்து டிஎம்கேவோட அஜெண்டாவை, டிஎம்கேவோட மெசேஜை வெளியில சொல்லணும். ஆனா அது டிஎம்கேவே இன்னைக்கு சொல்லிச்சு அப்படின்னு சொன்னா அது பிரச்சனைக்குரியதாக இருக்கும். அப்படிங்கிறதுனால டிஎம்கே காரணம்லாம் நீ பேசாத, வாய் மூடிட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நமக்கு தான் ஒருத்தர் இருக்கானே ஒரு அடிமை, அவனை நம்ம வந்து அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு திருமாவை ஏவி விட்டுருக்காங்க. இதான் நடந்திருக்கு. இப்ப நீ அங்க போய்கிட்டு உடனே சனாதனத்தை ஒழிப்போம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த இடத்துல போய் பேசியிருக்காரு. திரு ஹெச் ராஜா அவர்களை எல்லாம் வந்து இவர் ஏதோ உரிமையில எல்லாம் பேசியிருக்காரு. 2வது இவங்க எல்லாம் வந்து இந்த என்னது வெள்ளத்தோல் சகப்பு அந்த தோல் அதெல்லாம் பத்தி ஆராய்ச்சி நடத்திருக்காரு. கருப்பு தோல்காரன் வேற தேசம் அப்படின்னா இப்ப நமக்கு பல சந்தேகங்கள் வருது, யாரை இவர் சொல்லுகிறார், அவர் ஏதோ ஒரு வன்மத்தை ஏன்னா இப்ப வந்து இந்த சீட் எல்லாம் தரமாட்டாங்க எப்படினாலும் அப்படிங்கிற விரக்தியில இவர் யாரை சொல்லுகிறார் அப்படிங்கக்கூடிய சந்தேகம்லாம் நமக்கு வருது. ஆனா தெரியணும்ல நம்ம அப்ப யாரை ஒரு வெளியூர்னு சொல்றாருங்கிறது. அதனால இந்த ஒரு மீட்டிங் அப்படிங்கக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதற்கான ஒரு செட்டப் தான் இந்த மீட்டிங் அப்படிங்கிறது. இப்போ நம்ம என்ன சொல்றோம்னா இவங்க கட்சியிலேயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அதாவது ஒரு கட்சி வந்து மிருகத்தினுடைய அடிப்படையில தான் தங்களை வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்காங்க. இதை நம்ம ஊர்ல எனக்கு எப்படி இதை புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல. மனிதன் தான் ஒரு மேம்பட்ட நிலை, அதுக்கு அடுத்த நிலைக்கு போகணும், தெய்வ நிலைக்கு போகணும் பேரு. ஆனா இங்க நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள், விடுதலை புலிகள் அப்படின்னு சொல்லி எல்லாம் இப்படி டவுன் கிரேட் ஆயிட்டு இருக்கு. அப்படிங்கும் பொழுது இது ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் இன்னைக்கு வந்து தங்களை வந்து அரபி ஒட்டகங்கள்னு வேணா மாத்தி வச்சுக்கலாம். இப்ப யாருக்காக நீங்க போராட்டம் நடத்துறீங்க, எது மத நல்லிணக்கம்? இன்னைக்கு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கூட அதுதான் கேட்டிருக்காரு, எது மத நல்லிணக்கம்? மத நல்லிணக்கம்னா என்ன, 2 பக்கமும் சரிசமமா இருந்தா அது மத நல்லிணக்கம். ஒரு மதத்தை மட்டும் இறக்கி விட்டு மட்டும் நீ துலுக்கம் மட்டும் மேல போலாமா, கொடியேத்தலாமா, 4 பேருக்கு மேல போலாமா, 8:30 மணிக்கு மேல போகலாமா, எல்லாமே செய்யலாமா. ஆனா அப்போ மத பதட்டம் அங்க வராதுதான். ஆனா இந்துக்கள் போய் ஒரு 10 பேர் மட்டும் போய், அதுவும் நீதிமன்ற உத்தரவின்படி போய் மேல விளக்கேத்திட்டு வந்தா அங்க சட்டம் ஒழுங்கு கெட்டு போகுமா, பதட்டம் வருமா, மத கலவரம் வருமா? அப்ப எது மத நல்லிணக்கம்? யார் அப்ப பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள்? தெளிவா தெரிஞ்சு போச்சு. இது நம்ம தனியா நாம ஒண்ணு யாருமே சொல்லலைங்க, இது இன்னைக்கு அரசாங்கம் சொல்லிட்டு இருக்கு. இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் யாரை வந்து இன்னைக்கு வந்து இந்த மாதிரியான மத கலவரத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள் என்பதை அவர்கள் தான் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இந்துக்கள் இன்னைக்கு வந்து நீதிமன்ற உத்தரவு எண்ணிலிருந்தோ எத்தனையோ வருஷக்கணக்கா அதுக்கு முன்னாடி உள்ள நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்த சொல்லி ஒருத்தர் கோருகிறார். அதை ஹெச்ஆர்என்சியே அன்னைக்கு அதை செய்திருக்கலாம். ஹெச்ஆர்என்சி அதை செய்ய முடியலை அப்படின்னு சொன்னா அது அரசாங்கம் செய்து முடித்திருக்கலாம். அப்படி அரசாங்கம் செய்ய மறுக்கிற நிலையில தான் அவர் நீதிமன்றத்துக்கு போறாரு. அப்ப நீதிமன்றம் ஆணையிட்ட உடனே நீங்க அதை வேலையை முடிச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த பிரச்சனையே இல்லையே. என்ன பிரச்சனை வந்திருக்கும் அன்னைக்கு? யார் அதை தடுத்தார்கள்? அந்த உள்ளூர்ல யார் அதை கேள்வி கேட்டார்கள்? என்ன பிரச்சனை வந்தது? ஒரு பிரச்சனையுமே வந்திருக்கு. அதை விளக்கேத்தி இருந்தா முடிஞ்சு போயிருக்குமே அன்னைக்கு பிரச்சனை. அங்கேயே
அது 10 நிமிஷத்துல அன்னைக்கு ஒரு நாள் மட்டுமே முடிஞ்சது. முடிஞ்சிருக்குமே. அப்ப இந்த அரசியலுக்காக இவ்வளவையும் செய்து கொண்டிருப்பவர்கள் யார் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே நேரத்துல திருமாவை பத்தி நம்ம இங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இவர் பட்டியலின தலைவரெல்லாம் கிடையாது. பட்டியல் இனத்திற்கான ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லி தன்னை அழைத்து கொண்டு அந்த அந்த மக்களையும் வந்து நிர்மூலமாக்கி அதையவே ஒரு அடிப்படையாக வைத்துக்கொண்டு தனக்கு தேவையானதை செய்து கொண்டிருக்கிறவர். அப்படி ஒரு சுயநல அரசியலை இன்னைக்கு அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். இதை தான் நம்ம இங்க பார்க்கணுமே தவிர, இவர் வேற அங்க வந்து என்னமோ இந்த ஜாதி ரீதியாக எல்லாம் இங்க பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கு அப்படின்னு பேசுறாரு. இது வந்து நமக்கு நகைப்புக்குரியதாகத்தான் இதை நம்மளால் பார்க்க முடிகிறது. இவரே எப்படி நமக்கு தெரிஞ்சு போச்சு, இதுல நீங்க அங்க வந்து ஜாதி அரசியலை பத்தி பேசுறது அப்படிங்கிறது நகைப்புக்குரியதாக தான் இருக்கிறது. அதனால இந்த மாநாடு என்பது திமுகவினுடைய ஒரு இதுக்காக செய்யப்பட்ட போராட்டம். போராட்டம், அவ்வளவு.